இருந்திருந்து எந்த நேரத்துல உன்ன போய் என் குடும்ப வக்கீலாருன்னு சொன்னனோ தெரியல. உடனே என் குடும்பத்துல ஒரு கிரிமினல் கேஸா வரும். நல்ல பயங்கரமான ராசி அப்பா உனக்கு. நான் ஊர்ல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இப்பதான் ஊருக்கு வந்துட்டு இல்ல, மேல நடக்க வேண்டியது கவனி. நீ புள்ளைய வளர்த்த லட்சணம் அப்படி. விளையாட்டா சொல்ற விஷயம் எது, தினையா சொல்ற விஷயம் எது அவனுக்கு தெரிய வேண்டாமா? நான் வளர்த்த லட்சணம் கிடக்கட்டும். உன் பொண்ண போய் காதலிச்சாம்பாரு அந்த முட்டா பைய உள்ள. அதனால வந்த வெனப்பாது. காதலிச்சா என்ன, அதுக்காக கொலை செஞ்சேன்னு ஒரு பொண்ணுகிட்டவே போய் சொல்றதா? மனைவியா வரப்போறவதானேன்னு மாதிரிக்கு ஒண்ணு சொன்னா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஆமா, ஜெயில என் புள்ள அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருங்க. ஏமா அவன் தான் தெரியாதனமா ஒரு விஷயத்த சொல்லிட்டா அந்த ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சு அவன் குடியே கெடுக்கலாமா? என்ன மன்னிச்சிடுங்க, எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்க. இந்த பாருங்க, முதல்ல தங்கமுத்து எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க ஸ்டெப் எடுங்க. இரு முதல்ல உன்னை உள்ள தட்டுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன். ஏயா அவன் சொல்லிட்டா அவனுக்கு பயன் கிடைக்கணுமா? ஏன் இப்படி செய்யறான்? ஒருவேளை என் சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு நினைச்சு தலைமறைவா இருந்து தகராறு பண்றானா? இப்படி செய்தா என்ன? பத்திரிகையில அப்பா மகனே தங்கமுத்து எங்க இருந்தாலும் உடனே வந்து சேரு, என் சொத்துல சரி பாதியை எழுதி வச்சு தொலைக்கிறேன்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டா என்ன? பாயிண்ட். போட்டோவும் போட்டுடுவோம். அவன் போட்டோ பின்ன உன் போட்டோவா? ஒருவேளை அந்த விளம்பரம் தங்கமுத்து கண்ணுல படாம போச்சுன்னா பெரிய சினிமா விளம்பரம் மாதிரி கொடுத்துருவோம். நிச்சயமா அவன் கண்ணில இருந்து தப்பாது. அதுவும் பத்தாதுன்னா படத்தில் கண்ட நபரை கீழ்கண்ட விலாசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 சன்மானமாக வழங்கப்படும்னு இன்னொரு விளம்பரத்தையும் கொடுத்து தொலைப்போம். அவனா வரலனாலும் 10,000 ரூபாய் பணத்துக்காக பார்க்கிற வேற எவனாவது பையனை பிடிச்சு கொண்டு வந்து விட்டுற மாட்டானா? பாயிண்ட். பாயிண்ட். பதறி போய் கையெடுக்க உங்க 2 பேர் கையும் ஒன்னா சேர்க்கத்தானே போறேன். எனக்கு என்ன முத்தமாதான் அந்த ஆணைக்கு வைக்கப்படுதாத்தா? ஏவுல முத்தமா? ஏன் 2 நாள் அந்த பக்கமே காங்கல? சொல்லு கேட்காகல்ல. ஒண்ணுமில்ல, களை எடுக்க போயிருந்தேன். நாட்டு வேலையெல்லாம் நிக்குதுல்ல. களை எடுத்துச்சே பார்த்தோம்ல. ஆமா அதை பாக்கணும்ல. காடு வாஞ்சாத்தானே கால் வைத்து கஞ்சாச்சு குடிக்க முடியும். கால் வைத்து கஞ்சிலே முத்தமா இத்தான் நண்டி இருக்கு. முழுவதும் கிடைச்சா எப்படி? தமாசு பண்றீங்களா? தமாசு பெரிய நாகேசு. என்ன ஏவடா அந்த குழந்தை பையனோட சேர்க்க? என்ன உன் கழுத்துல 3 முடிச்சு விடட்டும், அப்புறமா மூஞ்சில அடிக்கலாம். முடிச்சு விடணும் இதெல்லாம் அதுகிட்ட நான் வாங்குறேன். சட்டுல தண்ணி போத்த இடிப்பீங்களோ? ஏன் இடிச்சானா? என்ன ஆயிட்டா விரட்டுதீங்களோ? போவே ஆயிட்டா அங்கிட்டு போங்க. அங்கிட்டு குட் ஆஃப்டர்நூன் இன்ஸ்பெக்டர். குட் ஆஃப்டர்நூன். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், பையனை ஜாமீன்ல கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா சார், இங்க ஒரு கட்டிலும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. சீக்கிரம் சார், சீக்கிரம். கொடைக்கானல் ஏரியில பணம் கிடைச்சு போச்சான். இப்பதான் தகவல் வந்திருக்கு. மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் வரதராஜன், என்ன சார் இது? சார் உங்களை தான். பணம் கிடைச்சு. ஐயோ ஐயோ, அணுகுண்ட போட்டுருக்கலே சார். என்னங்க ராஜாபடி, ராஜா இனிமே என்னங்க செய்யுது? சண்டாள பையன் வெளியே நடிறான்னா தண்ணிக்குள்ள போய் பணமா வேற நடிக்கிறானே. டேய் தங்கமுத்து, இது உனக்கே நல்லா இருக்காடா.
அப்புறம் கோர்ட்டு, விசாரணை, தீர்ப்பு, தூக்கு. நடு கடல்ல ஆச்சு. யார் நீ? நான் தான் மாணிக்கவிழா. மாணிக்கன்னா யாருப்பா? தூத்துக்குடி துறைமுகத்துல மூட்டை தூக்கி களைச்சு போய் அங்கனையே உறங்கிட்டாப்புல. இப்ப எப்படி நான் ஆத்தாள பாக்கணும்? அதுக்காக கப்பலே திருப்பணுங்கிறியா? திருப்புவீளா? இங்க என்ன போலீஸ் அன்னைக்கு? கப்பல் மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி திரும்பி போகும்போது அதுலயே போலாம். போ. தொப்பி போட்டவன் பொய் சொல்ல மாட்டீங்களே. அந்த பக்கமே உட்காருமே. என்ன உறங்கினவட்ட வந்து இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் எப்படி போக ஆத்தாள பாக்கணும்? ஆத்தா கேட்காதோ? மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கத்தை பாத்தியலா? காங்கலையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ பாத்தியா ஐயா? யார? மாணிக்கங்க. இல்லையே. ஐயோ மாணிக்கம், மாணிக்கம், நான் எங்கன தேடுவேன்? மாணிக்கம், சேல சேல. ஐயோ மாணிக்கம். என் மகனை யாரு படம் முடிச்சாங்க? ஐயோ, என்ன இது கோலாது? அளவா இருந்தா புடிக்க வெட்டிவிட்டு அசிங்கமா இருக்கானே. என் மகனுக்கு என்ன ஆச்சு? படியிலே படிச்சு சொல்லு. ஆமா ஆகட்டும். நானே என்கிட்ட போய் கேட்கிறீங்களே. தாடு கொடுத்தவங்களாதான் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டேன். என்ன எழுதியிருக்காங்களா? தங்கமுத்து, நீ எங்கட இருந்தாலும் வந்துரு, என் சொத்துல பாதிய உனக்கே தாரு அப்படின்னு மருதக்காரவங்க யாரோ எழுதியிருக்காங்களா? தங்கமுத்தா? ஆமா, அப்படித்தான் போட்டுருக்காங்களா? என் பிள்ளை என்னது அக்கிரமா? என் பிள்ளை தாடைய மாத்தி பேரை மாத்தி எவ்வளோ தான் பிள்ளைன்னு போட்டிருக்கானே. என்ன ஆயி போச்சு? எதுக்காக அப்படி அழுகுறியா? நான் பெற்றது விசிறிவான மாதிரி ரெண்டே ரெண்டு, அது ரெண்டு என் கையில இல்லாம போயிருச்சு. ஆக்கங்க தப்புல எதுக்கு அப்படி பேசுறிய? இந்த சாவலதான் நாசம் போட்டிருக்காங்கல்ல, மருதிக்கு போனா எல்லாம் புரியுது. புரியுதா? போகலாம். நீயாவது என் கூட ஏறு பிள்ளை. நீ அங்கன எங்கன போயிடாத என்ன விட்டுட்டு. நான் எங்கிட்டு போறேன்? புறப்படுங்க மருதிக்கு. போகலாம் போகலாம். இது என்ன பட்டணம்? கிழக்கும் தெரியல, மேற்கும் தெரியல. சாயங்காலம் கப்பல் கண்டிப்பா திரும்பி போகுங்களா? கப்பல் கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் எனக்கு எப்படி பொழுது போகும்? நீ மெட்ராஸ் பார்த்தது இல்லையே? எங்க? இந்தா இதை வச்சுக்க. சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு கப்பல் கிளம்புறதுக்குள்ள வந்து சேரு. போ. ரொம்ப நேரம் உறங்கி அலுப்பு சாஸ்தியா இருக்கு.